மகர ராசினியர்களுக்கு வணக்கம். நிகழ்ந்து கொண்டிருக்கும் பிப்ரவரி மாதம் 8ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் முழுவதுமே உங்களுடைய வாழ்வு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு. குறிப்பா மகர ராசினியர்களான உங்களுக்கு இந்த அடுத்த 7 நாட்களில் பிக் சேஞ்ச் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மிக பெரிய மாற்றம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குதுங்க. அந்த வகையில் மகர ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில மகர ராசியை சேர்ந்த உத்திராடம் 2ஆம் பாதம் முதல் திருவோணம் அவிட்டம் 2ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது தொழில் ஸ்தானம் மற்றும் வருமானத்திற்கான தனஸ்தானம் இரண்டிற்கும் குருவினுடைய பார்வை கிடைப்பது நல்ல ஒரு அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாமல் 7.5 சனி விலகி உங்களுக்கு நன்மையை செய்யுங்க. பழைய நண்பர்களால் எதிர்பாராத உதவிகள் இந்த வாரத்தில் உங்களுக்கு கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்கு. மகர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் முக்கியஸ்தர்கள் கை கொடுத்து உதவுவாங்க. வெளிநாட்டில் பணிபுரிபவர்களுக்கும் வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கும் நல்ல சந்தர்ப்பங்கள் அமையக்கூடிய ஒரு தருணமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல மேலதிகாரிகள் உங்களுடைய திறமையை அங்கீகரிப்பாங்க. இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் அங்கீகாரம் மட்டுமில்லாமல் பாராட்டும் கிடைக்க இருக்கு. இதன் காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். அதே போல் இடமாற்றங்கள் வந்தாலும் அது நீங்கள் ஏற்றுக்கொள்ளும்படியாகவே இருக்குங்க. நீங்கள் இவ்வளவு நாட்களாக எதிர்பார்த்து காத்திருந்த இடமாற்றமாகவும் இந்த மாற்றம் இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குது. அதே போல் சுக லாபாதிபதி செவ்வாய் ராசியில் உச்சம் பெற்று உங்களுடைய ராசிக்கு 7வது ராசியை பார்ப்பதால் குடும்பத்தில் உங்களுடைய பேச்சை நிலை நிறுத்துவீர்கள். நீங்கள் சொல்வதையே மற்றவர்கள் கேட்பார்கள் என்ற அளவிற்கு உங்களுடைய பேச்சும் உங்களுடைய செயல்பாடும் இருக்குதுங்க. இதுவே உங்களுடைய குடும்ப பொருளாதார நிலையும் குடும்ப முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தும் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. உங்களுடைய ராசி அஷ்டமஸ்தானத்தில் கேது, 6ஆம் இடத்தில் குரு, 7ஆம் இடத்தில் சூரியனுடைய பார்வை. இவைகளெல்லாம் நீங்கள் கம்பீரமாக பேசினாலும் சில நேரங்களில் நிதானம் தவறி நடந்து கொள்ளும் வாய்ப்பினை தருங்க. அதனால் யாரிடம் என்ன பேசுகிறோம், ஏது பேசுகிறோம், இது தேவையா தேவையில்லையா என்று அளந்து பேசுவது அவசியம். கூடுமான வரைக்கும் பொறுமையாக இருப்பதே உங்களுக்கும் சரி உங்களுடைய எதிர்காலத்திற்கும் நல்லதுங்க. இத்தருணங்கள்ல குடும்ப சிக்கல்கள் வரலாம் என்பதால் கவனமாக இருங்க. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை பெறுவது அவசியங்க. கூடுமான வரைக்கும் இந்த வாரம் முழுவதுமே தவறான உணவு பழக்கத்தை கைவிடுங்க. வயிறு பிரச்சனை உள்ளவர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது. 7.5 சனியின் பிடியில் அகப்பட்டு தவித்து வந்த உங்களுக்கு அந்த தோஷம் நிவர்த்தியாக இருக்குது. வறண்ட பூமிக்கு பெய்யும் மாமழை போலும் சனி பகவானுடைய இந்த 7.5 வருட தோஷம் உங்களுக்கு நீங்க இருக்கு. இதுவே உங்களுக்கு மிகப்பெரிய ஆறுதலாகவும் மிகப்பெரிய மாற்றமாக உங்களுடைய வாழ்வில் அமைய இருக்குதுங்க. தொடர்ந்து ஏற்பட்டு வந்த பண கஷ்டம் படிப்படியாக விலக ஆரம்பிக்கும். நெருங்கிய உறவினர்களிடையே ஏற்பட்டு வந்த வாக்குவாதமும் ஒற்றுமை குறையும் நீங்கும் காலம் ஏற்பட்டதுங்க. உத்தியோகம் காரணமாக பிரிந்திருந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேர்வார்கள். விவாகரத்து போன்ற வழக்கு இருந்துச்சு அப்படின்னா சமரசத்தில் முடியும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நிகழ இருக்கு. உடல் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு அபிவிருத்தி ஏற்பட இருக்குதுங்க. திருமண வயதில் பெண் அல்லது பிள்ளைகள் இருந்தாங்க அப்படின்னா நல்ல ஒரு வரன் அமையுங்க. தருணங்களை பொறுத்த வரைக்கும் மகர ராசினியர்கள் பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா படிப்படியாக நீங்க இருக்கு. மனம் அமைதி பெறுங்க. வெளிநாட்டில் பணியாற்றி வரும் பெண் அல்லது பிள்ளையினுடைய வருகை குடும்பத்தில் குதூகலத்தை ஏற்படுத்தும். பலருக்கு சொந்த வீடு அமையும் யோகமும் இருக்கு என்பதால் அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க. நல்ல ஒரு முன்னேற்றம் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. அதே போல் மகர ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உத்தியோகத்தில் நல்ல மாறுதல் ஏற்படுவதை அனுபவத்தில் பார்க்கலாங்க. உங்களை கண்டாலே முகம் சுளிக்கும் மேலதிகாரிகள் ஒருவர் இடமாற்றம் செய்யப்படுவதால் இனி நிம்மதியாக உங்களுடைய பணிகள்ல கவனத்தை செலுத்தலாங்க. சிலருக்கு வேலையில் நல்ல ஒரு மாற்றம் ஏற்படக்கூடும் என்பதை கிரகநிலைகள் குறிப்பிட்டு காட்டுதுங்க. வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க. எளிதில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். தற்காலிக
தற்காலிக பணிகளில் உள்ள அன்பர்களுக்கு பணி நிரந்தரமாக இருக்கு. அதே போல் உத்தியோகஸ்தர்கள் உங்களுடைய பணிகளை நீங்கள் அதிக கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருப்பது மிக மிக அவசியங்க. தடாலடியாக எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபட வேண்டாம். பொறுமையாக நிதானமாக இருங்க. அதே போல் தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் கிரக நிலைகள் வர்த்தக துறையினருக்கு மிகவும் அனுகூலமாக அமைந்திருக்குதுங்க. உற்பத்தியை அதிகரித்து கொள்ள ஏற்ற ஒரு தருணம் என்றுதாங்க சொல்ல வேண்டும். சந்தையில் உங்களுடைய பொருட்களுக்கு நல்ல ஒரு வரவேற்பு கிடைக்க இருக்கு. போட்டிகள் குறையுங்க, லாபம் உயர இருக்கு. புதிய முதலீடுகள்ல அளவோடு இறங்கலாம். விற்பனையை உயர்த்துவதற்காக வெளி மாநிலங்களுக்கு சென்று வரும் சாத்தியக்கூறுகள் இருக்கு. நிதி வசதியுள்ள பிரமுகர் ஒருவர் உங்களுடன் பங்குதாரராக சேருவதற்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. ஏற்றுமதி துறையினருக்கு வெளிநாடு சென்று வரும் வாய்ப்பும் உருவாக இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. அதே போல மகர ராசியை சேர்ந்த கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இக்காலகட்டம் முழுவதுமே சுக்கிரன் உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிப்பதால் வாய்ப்புகள் அதிகரிக்குங்க. ஒரு சிலர் வெளிநாடுகளுக்கு சென்று அங்கு நிகழும் கலை நிகழ்ச்சிகள்ல பங்கேற்கும் வாய்ப்புகளும் உருவாகும். உங்களுடைய வருமானத்தை உயர்த்தி கொள்ள அரிய ஒரு சந்தர்ப்பமாக அமையிருக்குது. அதே போல உங்களுடைய பொருளாதார நிலையை சரி செய்து கொள்ள இக்காலகட்டத்தில் வழிபிறக்கும் மக்களிடையே பெயரும் செல்வாக்கும் உயரும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. அதே போல் அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் அரசியல் துறையை தனது ஆதிக்கத்தில் கொண்டுள்ள சுக்கிரன் இத்துறைக்கு சம்பந்தப்பட்ட இதர கிரகங்கள் சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால் கட்சியில் ஆதரவு பெருகுங்க. உயர்மட்ட தலைவர்கள் உங்களுடைய கருத்துக்களுக்கு செவி சாய்ப்பார்கள். தசாபுக்திகள் ஆதரவாக இருக்கும் பட்சத்தில் கட்சி சார்பாக வெளிநாடு ஒன்றிற்கு சென்று வரும் சாத்தியக்கூறும் உள்ளதுங்க. இதன் காரணமாக கட்சியில் உங்களுடைய செல்வாக்கு உயர இருக்கு. அதே போல் மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் கல்வித்துறைக்கு அதிபத்தியம் கொண்டுள்ள புதன் அனைத்து கிரகங்களும் உங்களுக்கு ஆதரவாக வலம் வருகிறது. பாடங்கள்ல மனம் தீவிரமாக ஈடுபடுங்க. நினைவாற்றலும் கிரகிப்பு திறனும் அதிகரிக்கும். உயர்கல்விக்கு நிதியுதவி எளிதில் கிடைக்குங்க. வெளிநாடுகளில் பிரசித்தி பெற்ற கலாசாலைகளில் உயர்கல்விக்கான இடம் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்குங்க. இந்த சந்தர்ப்பத்தை நன்கு பயன்படுத்தி கொள்ளுங்க. அரித வாய்ப்பை கிடைத்த வாய்ப்பை நழுவ விட்டு விடாமல் பயன்படுத்தி கொள்ளுங்க. அதே போல இந்த மகர ராசியை சேர்ந்த விவசாயத்துறையினரை பொறுத்தவரை இந்த வாரம் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது வயலை சற்று பார்த்தாலே எந்த அளவிற்கு பூமிக்காரகரான செவ்வாய் மற்றும் விவசாயத்துறைக்கு அதிபத்தியம் கொண்டுள்ள சூரியன் மற்றும் சனி ஆகியவை உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிக்கிறார்கள் என்பதை உங்களால் புரிந்து கொள்ள முடியுங்க. ஏனென்றால் அந்த அளவிற்கு விளைச்சலும் வருமானமும் நீங்கள் எதிர்பார்த்ததை விட பல மடங்கு அதிகமாகவே கிடைக்குங்க. பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெறலாம். உங்களுடைய விவசாயத்திற்கு நவீன உபகரண வசதிகள் எளிதில் கிடைக்க இருக்கு. சிலருக்கு புதிய கால்நடைகளும் விவசாய பூமியும் வாங்கும் யோகமும் அமைந்திருக்குதுங்க. இது ஒரு அரிய சந்தர்ப்பம். இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களை பயன்படுத்திக் கொள்வது உங்களுடைய கைகளில் தாங்க இருக்கு. அதே போல் பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் மகர ராசியில் பிறந்துள்ள பெண்மணிகளுக்கு பெரும்பான்மையான கிரகங்கள் உதவிகரமாக வலம் வருகிறது. இதனால் பல நன்மைகளும் இப்போது எதிர்பார்க்கலாம். ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு அபிவிருத்தி ஏற்பட இருக்குதுங்க. உத்தியோகத்திற்கு முயற்சித்து வரும் மனிதருக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்குங்க. திருமணத்திற்கு காத்துள்ள பெண்மணிகளுக்கு மனதிற்கு உகந்த வரன் அமையிருக்கு. அதே போல உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. கைப்பணத்தை திட்டமிட்டு செலவு செய்ய வேண்டும். பிறர் பிரச்சனையில் உங்களை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டாம். அதே போல் உங்களுடைய வீட்டின் பூஜை அறையிலோ அல்லது அருகிலுள்ள திருக்கோவில் ஒன்றிலோ சனிக்கிழமை தோறும் மாலையில் எண்ணெய் தீபம் ஒன்று ஏற்றி வந்தால் போதுங்க. அளவற்ற நன்மைகள் ஏற்படும். அதே போல் தினமும் ஒரு ஏழைக்கோ அல்லது பசுவிற்கோ உணவளித்து வந்தாலும் நல்ல பலன் கிடைக்கும். இவை தவிர தினமும் 3 அல்லது 5 சாத உருண்டைகள்ல நெய், பருப்பு, எள் சேர்த்து காகத்திற்கு வைத்தாலும் போதுங்க. தன்னிகரற்ற தோஷம் பரிகாரமாக அமைகிறது. அது மட்டும் இல்லாமல் அங்காள பரமேஸ்வரியை வணங்குங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் நிச்சயம் ஏற்படும் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உறுதியளிக்குது.